ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான தக்காளி தான் பார்க்க போகிறோங்க. இந்த தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நல்லா பார்த்திங்கன்னா பல்ப் மாதிரி இருக்குதுங்க. நல்லா ஒரு ஓவல் ஷேப்லேயும் பாட்டம் கொஞ்சம் அகலமாகவும் அந்த காம்பு பகுதி கொஞ்சம் சிறுத்து காணப்படுதுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலரில் ஷேடிங் காணப்படுதுங்க. இப்போ தெரியுதுங்களா? இந்த பிளாக் கலர் கொஞ்சம் ஷேடிங் இருக்குதுங்க. இந்த தக்காளோட பெயர் தெரியலிங்க. தக்காளோட பெயர் தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சு வளர்த்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இலதலை குப்பை மண்புழு உரம் வழக்கமாக நம்ம போடுறதாங்க, அதான் வச்சு வளர்த்திருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செடியோட உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5லேருந்து 6 அடி உயரம் வளர்ந்துருக்குதுங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய உயரமான செடிகளாக இருக்குதுங்க. செடியும் பார்த்திங்கன்னா நல்ல ஜெய்ஜாண்டிக்காக வளருதுங்க. ஒவ்வொரு காய்களும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்குங்க. இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்துட்டுங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு இந்த பதத்துக்கு வரணுங்க. இந்த முக்கால்வாசி பழுக்க பதத்துக்கு வந்ததுனா தான் இந்த ஷேப்பில் அந்த தக்காளி கிடைக்குதுங்க. ஸோ இந்த தக்காளியோட பெயர் தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சேவ் அக்ரிகல்ச்சர்.